பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் மாநிலங்களே இருக்காது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான திமுகவின் பிரச்சார பொதுக்கூட்டம் திருவாரூர் அருகே கொரடாச்சேரியில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. தஞ்சை தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலி, நாகை தொகுதி கூட்டணி வேட்பாளரான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த செல்வராஜ் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்த மக்களவைத் தேர்தல் நாட்டில் ஜனநாயகம் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் என்று கூறினார். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாநிலங்களே இருக்காது என்றும் முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்தார். இந்தியாவில் இனி ஜனநாயகம் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்வதற்கான தேர்தல் இது. இந்தியாவோட மாநிலங்களை மக்களாட்சியை, மத சார்பின்மையை, பன்முகத்தன்மையை, ஒடுக்கப்பட்ட மக்களை, ஏழை எளிய மக்களை காப்பாற்றணும்னா பாஜக இன்னொரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது. பாஜக திரும்ப ஆட்சிக்கு வந்தா இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பே இருக்காது. நாட்டில் ஜனநாயக அமைப்பு முறையே இருக்காது. நாடாளுமன்ற நடைமுறையே இருக்காது. இவ்வளவு ஏன் மாநிலங்களே இருக்காது. திமுகவின் தேர்தல் அறிக்கையை நகல் எடுத்து பழனிசாமி பம்மாத்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக விமர்சனம் செய்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பச்சை துண்டு போட்டு விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் செய்தவர்தான் பழனிசாமி என்றும் காட்டமாக சாடியுள்ளார். ஒன்றிய அரசுல பாஜக கூட கூட்டணியாக இருந்து சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாம துரோகங்களை மட்டுமே செஞ்ச பழனிசாமி அவர் பங்குக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது தேர்தல் அறிக்கை அல்ல, பழனிசாமியுடைய பம்மாத்து அறிக்கை. அவர்கிட்ட அதிகாரம் இருந்தபோது ஒன்றிய அரசிடமிருந்து உருப்படியாவது எதையாவது பெற்று தந்தாரா? பாஜகவினுடைய பாதம் தாங்கியா உதவாக்கரையா இருந்த பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா? ஆளுநரை நியமிக்கிறப்போ முதலமைச்சருடைய ஆலோசனை பெற்று நியமனம் செய்யணுமா? திமுக சொன்னதையே அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், பழனிசாமி அவர்களை திமுக அரசுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஆளுநர். அவரை கண்டிச்சு ஒரு நாளாவது ஒரு அறிக்கையாவது விட்டிருக்கீங்களா? இல்லையே. தொடர்ந்து ஆளுநர் ஆர்.என். ரவி குறித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நாட்டிலேயே எந்த ஆளுநரும் இந்த அளவுக்கு உச்சநீதிமன்றத்தால் கண்டனத்திற்கு ஆளாகியிருக்க மாட்டார்கள் என தெரிவித்தார். மோடி அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வந்தால்தான் எதுவும் செய்யாத பாஜக மீது மக்களின் வெறுப்பு அதிகரிக்கும் என்று கூறியுள்ள முதலமைச்சர், மாநிலத்தை அடகு வைத்த அதிமுக, தமிழ்நாட்டை கண்டு கொள்ளாத பாஜக இருவரையும் வீழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.